பாக்கியலட்சுமி அப்கமிங் எபிசோடில் இங்கே பாக்கியா செம்ம சந்தோஷமாக எழில பார்க்கறதாக வராங்க. ஏற்கனவே எழில்கிட்ட வசந்தும் கோபியும் பேசி முடிச்சுட்டாங்க. உங்கள் அம்மா வந்தால் கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷன் நடக்காது. ஸோ ஃபங்க்ஷன் நடந்தான் ஆகணும். நடக்கலனா அப்படின்னா நீ கனவுல கூட இனிமேல் படமே பண்ண முடியாதுன்னு அந்த வசந்தை வச்சு கோபி செம்மையாக மிரட்டி விட்றாரு எழில. எழிலும் வேறு வழி இல்லாமல் வாசல் நின்றுட்டுருக்கான். பாக்கியாவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக உள்ளே வராங்க. உள்ளே வந்த பாக்கியாவை வழியிலே மறித்து, இங்கே பாருமா, எனக்காக நீ ஒரே உதவி பண்ணு. நான் படம் பண்ணணுன்னு ஆசைப்பட்டது நீ மட்டும்தான். அப்படி இருக்கும்போது இந்த படத்தை பண்ணணுன்னா ஏன் எதுக்குன்னு கேட்காம தயவு செஞ்சு இங்கேருந்து நீ போயிடுமா, வேறு எதுவும் என்ன கேட்காதம்மா அப்படின்னு சொல்லி எழில் அழுகவும் பாக்கியாவுக்கும் செமையாக அழுக வந்தது. என்ன எழில் சொல்கிற, என்னாச்சுடா, நான் வந்தால் நீ படம் பண்ண முடியாதா, ஏன்டா அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கம்மா, திரும்பவும் சொல்கிறேம்மா, நீங்கள் நான் படம் பண்ணணுன்னு தானே ஆசைப்பட்றீங்க. நான் படம் பண்ணணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காதீங்க. நீங்கள் இங்கேருந்து கிளம்பிடுங்கம்மா ப்ளீஸ்மான்னு சொல்லி எழில் அழுகவும் பாக்கியாவுக்கும் அழுக வருது. சரி எழில், இப்போ என்னடா, அம்மா உனக்கு போகணும் இங்கேருந்து, அவ்வளோதானே, சரி அம்மா போகிறேன்டா, நீ அழுகாத விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கண் கலங்கிட்டே போகிறாங்க. அமிர்தா வந்துடுறாங்க. வந்தோடனே என்னங்க ஆண்டி அழுதுகிட்டே போகிறாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அமிர்தா நீ உள்ளே வா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழில் அமிர்தா வச்சுட்டு உள்ளே போயிடுறாரு. வேறு வழியே தெரில. இங்கே உள்ளே போனதும் அந்த வசந்த் கேட்குறான், ஸோ எல்லாரும் வந்துட்டாங்களா, படபூஜை ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு கேட்கும்போது இங்கே செலியன் இனியெல்லாம் சொல்கிறாங்க, இருங்க எங்கள் அம்மா வரலன்னும் அப்படின்னு சொல்லும்போது எழில் சொல்கிறாங்க, அம்மாவுக்கு ஏதோ அர்ஜென்ட் வேலை இருக்கான், அம்மா வரல, படபூஜை ஆரம்பிச்சிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே இனியா செலியனுக்கு ஒன்றுமே புரியல. கோபி செம்ம ஹாப்பியாக இருக்காரு. அப்பா, நாம் நினச்ச மாதிரியே பாக்கியா இல்லாமல் எழில் இப்போ படபூஜை ஆரம்பிக்க போகிறான். ஒரு வழியாக இனியா செலியனுக்கு அடுத்தது எழிலும் இப்போ நம்ம பக்கம் வர ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லி செம்ம ஹாப்பியாக இருக்காரு. இங்கே போய் படபூஜையில் முடிச்சுட்டு படத்தோட பேரை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் பாக்கியா வெளியில் போகாமல் அதே கேம்பஸ்குள்ளே தான் இருக்காங்க. படபூஜை முடித்து பேரை அனௌன்ஸ் பண்ணும்போது பாக்கியலட்சுமின்னு இருக்குது. அதை பார்த்தோன்னே கோபிக்கு செம்ம அதிர்ச்சியாக இருக்குது. என்ன இவன் பேரையே அவங்க அம்மா பேர் தான் வச்சுருக்கான் படத்துக்கு, ஆஹா இதை கவனிக்காமல் போயிட்டோமே நாம அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. உடனே எழில் மைக்கை வாங்கி பேசுகிறாரு, அம்மா என் படத்தோட பேர் பாக்கியலட்சுமிம்மா, எனக்கு எங்கள் அம்மா தான் எல்லாமே. நான் எத்தனை வாட்டி தடுக்கி விழுந்தாலும் என்னை தூக்கி விட்டது எங்கள் அம்மா தான். அப்படி இருக்கும்போது நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறது என்னை விட எங்கள் அம்மா தான். அப்படியாப்பட்ட எங்கள் அம்மாவுக்கு இந்த படம் சமர்ப்பணம். மா கேட்குதாம்மா அப்படின்னு சொல்லி கத்தி பேசுகிறார் எழில். அதை கேட்ட பாக்கியா அப்படியே கையெடுத்து கும்பிட்டு கண் கலங்குறாங்க. அப்படியே வெளியே வந்து பார்க்குறாங்க. படத்தோட பேர் ஒட்டியிருக்கு. அதை பார்த்தோன்னே பாக்கியாவுக்கு அளவில்லா சந்தோஷம். அப்போ ஏதோ நடந்திருக்கு, அதனால தான் எழில் நம்மளை வெளியே போக சொல்லியிருக்கான். ஆனால் படத்துக்கு நம்ம பேர் தானே வச்சுருக்கான். அப்போ எழிலுக்கு நம்ம மேலே எந்த கோபமும் இல்லை. நம்ம புள்ள ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கான், அது மட்டும் புரியுது. எது எப்படி இருந்தால் என்ன, அவன் இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வரட்டும் பேசிக்கலான்னு சொல்லிட்டு பாக்கியா அப்படியே பொறுமையாக போகிறாங்க. ஸோ படபூஜைலாம் முடிஞ்சு எல்லாமே கிளம்பிடுறாங்க. கோபி செம்ம கடுப்பாக்கி வந்து வசந்துட்டு கேட்குறாரு, என்ன சார் இது, அவள் இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன், ஆனால் அவளோட பேரை போய் என் படத்துக்கு பேராக வச்சுருக்கான், இதை என்ன பண்ண முடியும் இப்போது அப்படின்னு கேட்கும்போது வசந்த் சொல்கிறாங்க, சார் இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டேன். அவங்க இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னீங்க, நானும் எழில்கிட்ட சொன்னேன், எழில் இங்கே வரவிடாமல் பண்ணிட்டான். ஆனால் படத்தோட பேர் எனக்கே தெரியாது சார், இப்போ தான் நானே சர்ப்ரைஸாக பார்க்குறேன். படத்தோட கதையை நான் கேட்கவே இல்லை. ஏன்னா உங்கள் பிள்ளைங்கிறதுக்காக நான் படத்தோட கதையும் கேட்கல, படத்தோட டைட்டிலும் கேட்கல. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து எப்படி சார் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. இல்லை சார் நீங்கள் படத்தை ஃபஸ்ட் கேன்சல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது எழில் அப்போ தான் உள்ளே வரான். என்னப்பா படத்தை கேன்சல் பண்ணணுமா, இங்கே பாருங்கள் சார் வசந்த் சார், படத்தை மட்டும் நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் சொன்னீங்களே நம்ம நடிகர் சங்கத்தில், அதே சங்கத்தில் நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் உங்கள் மேலே. இது மாதிரி என்னுடைய படத்தோட பேரெல்லாம் அறிவிச்சதுக்கப்புறமா படம் பண்ண முடியாதுன்னு சொல்லி இவர் பிரச்சனை பண்ணுறாருன்னு சொல்லி நான் அந்த இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் உங்கள் மேலே. அப்புறம் காலத்துக்கும் நீங்கள் படமே பண்ண முடியாது, படத்தை உட்காந்து வேடிக்கை தான் பார்க்க முடியும் அப்படின்னு நீங்கள் நம்ம எழில் சொல்லவும் அப்படியே வசந்த் அதிர்ச்சி அடைகிறாரு. கோபி ஒன்று, என்னடா எழில், என்ன மிரட்டுறியா, உங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாளா அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா எங்கள் அம்மா சொல்லித்தரல, எங்கள் அம்மாவுக்காக நான் தான் சொல்கிறேன், இந்த படத்தை நான் பண்ணுவேன். எப்படி எங்கள் அம்மா இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னீங்களா, எங்கள் அம்மாவுக்காக தான் அந்த படமே நான் எடுத்துகிட்ருக்கேன். இந்த படத்தை எடுத்து எங்கள் அம்மாவுக்காக சமர்ப்பணம் பண்ணுவேன். அதில் மோசமான அப்பானா யார், அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத உங்களை வச்சு நான் காட்ட போகிறேன். அதை பார்த்தா அந்த ஊர் உலகத்தில் இருக்க எல்லோரும் தெரிஞ்சுக்க போகிறாங்க. அதில் எங்கள் அப்பாவை நடிக்க போகிறது, பாக்கியலட்சுமிக்கு புருஷன் நடிக்க போகிறது நீங்கள் தான் கோபி, உங்கள் பேர் தான் வச்சுருக்கேன் அந்த படத்தில். அதை பார்த்து இந்த ஊரில் இருக்கிற எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம், நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு மோசமான கணவர், எந்த அளவுக்கு பிள்ளைங்களுக்கு மோசமான அப்பாவாக நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத எல்லோரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் எழில் சொல்கிறான். அதை கேட்டு கோபி செம்ம காண்டா வராரு. எழில் நீ தப்பு மேலே தப்பு பண்ணுறடா, உங்கள் அப்பா இல்லைனா நீ ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறாங்க. பா அம்மா இல்லைனா நீங்களே கிடையாதுப்பா, நான் பார்த்துறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு எழில் அங்கேருந்து கிளம்பவும் கோபி செம்ம காண்டா வராரு. என்ன வசந்த் இப்படி கோட்டை விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது, கோபி சார் நீங்கள் சொன்னீங்க நான் பண்ணினேன், ஆனால் நீங்கள் படத்தோட கதையை கேட்க சொல்லலை, படத்தோட டைட்டில் கேட்க சொல்லலை, நீங்கள் சொன்னது என்ன,
என் பையன் செம்மையாக பணம் பண்ணுவான், அவனை வச்சு பணம் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன எல்லாமே நான் பண்ணினேன் சார். அப்படி இருக்கும்போது இது எனக்கே ட்விஸ்ட்டு சார். அவன் பார்த்தீங்களா உங்கள் பையன் எப்படி பேசிட்டு போகிறான்னு சொல்லிட்டு, இந்த படத்தை கேன்சல் பண்ணால் அவன் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பானா, அப்படி கொடுத்தானா நான் அப்புறம் படமே பண்ண முடியாது சார், என் பிஸ்னஸே பாதிச்சிருமே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க, ஐயோ மண்டே சுற்றுது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோபி செம்ம கடுப்பாகி போகிறாரு. போயிட்டு பாரில் உட்காந்து செம்மையாக ட்ரிங்க்ஸ் பண்ணுறாரு. ட்ரிங்க்ஸ் பண்ணுறது இல்லாமல் தன்னுடைய க்ளவுட் கிச்சனுக்கும் போகிறாரு. பார்த்தா அங்கே ஆனந்த் வராரு. ஆனந்த் வந்தோடனே, என்ன ஆனந்த் இங்கே வந்திருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, சார் இந்த பாக்கியலட்சுமி மேடம் இப்போது ஆயுத பூஜைக்காக ஒரு 2 ஆஃபர் எடுத்திருக்காங்க. சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேலே ஸ்வீட் செய்ய போகிறாங்களாம். அந்த ஸ்வீட் ஆர்டர் மட்டும் சரியாக முடிஞ்சுது அப்படின்னா அப்புறம் அவங்கள நம்ம திரும்ப ஒன்றுமே பண்ண முடியாது சார். அந்தளவுக்கு எந்த அளவுக்கு அவங்க ஹோட்டலோடைய பேர் கெட்டு போச்சோ அந்த அளவுக்கு பல மடங்கு அவங்களுடைய ஹோட்டல் பேரானது செம்மையாக ஃபார்ம் ஆகிடும் சார். இதை நாம் எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும் சார் அப்படின்னு ஆனந்த் சொல்கிறாங்க. ஓ அது வேறையா? ஏற்கனவே ஆனந்த் அந்த ஹோட்டல் விஷயத்துக்கு அப்புறம் நான் ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கணும் தான் காத்திருக்கேன். அந்த பாக்கியா இப்போது செம்ம ஹாப்பியாக இருப்பா. ஏன்னா என் பையன் அவன் பேரில் தான் ஒரு படம் பண்ண போகிறான். அதை பார்த்துலேருந்து அவள் தலைக்கால புரியாமல் குதிச்சிட்ருப்பா. அவளுக்கு நாம் ஒரு நல்ல சர்க்கிள் கொடுக்கணும். அப்போ அந்த எலியில் அடங்குவான். அதுக்கு கண்டிப்பாக ஆனந்த் நீங்கள் சொல்கிற மாதிரியே அந்த ஆர்டரில் சரியான சொதப்பலை பண்ணுங்கள் சார். ஆனால் அந்த ஆர்டரில் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஜாமான்லாம் அவங்களே வாங்கி தருவாங்க. அவங்க கூடவே இருப்பாங்க சார். அதுக்காக நான் மட்டும் போகாது சார், நமக்கு இன்னொரு ஆள் வேணும். இன்னொரு ஆள் கூட சப்போர்ட்டுக்கு இருந்தால் கண்டிப்பாக எல்லாத்தையும் முடிச்சிடலாம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போதைக்கு கோபி சொல்கிறாரு, கண்டிப்பாக ஆனந்த் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் சொல்லுங்கள். உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் சொல்லுங்கள், நான் தரேன். எங்கள் அப்பாவோட இறுதி சடங்குல எனக்கு கலந்துக்க விடாமல் பண்ண அந்த பாக்கியாவை எப்படியாவது இன்றைக்கி அசிங்கப்படுத்தான் ட்ரை பண்ணேன். ஆனால் என் பையன் என்னையே அசிங்கப்படுத்திட்டான். என்னால் அந்த மனவேதனை தாங்க முடியல. அதுக்கு திரும்ப நான் பதிலடி கொடுக்கணும் அப்படின்னா அந்த பாக்கியாவில் தான் உண்டு. எனக்கு எளியில் கஷ்டப்படுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஆனால் பாக்கியாவை கஷ்டப்படுத்துறது ரொம்ப ஈஸி. அதுதான் நீங்கள் இருக்கீங்களே ஆனந்த், நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு முடிப்பீங்க. நீங்கள் இந்தாங்க காசை வைங்க, காசை பிடிங்க, இதை வச்சுக்கோங்க. போயிட்டு நம்ம போன டைம் அந்த பிரியாணியில் என்னெல்லாம் பண்ணமோ அதே மாதிரி இந்த டைம் அந்த ஸ்வீட்டில் நீங்கள் பண்ணுறதை வச்சு அந்த பாக்கியா இனி வெளியே வரக்கூடாது. அந்த ஹோட்டலை நிரந்தரமாக இழுத்து மூடணும். அதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ பண்ணுங்க ஆனந்த், போங்க ஆனந்த் சொல்லி அமுச்சு வைக்கிறாங்க. இதை செலியன் பார்த்துறாரு. என்ன இது அப்பாவா இது? அப்பா இவ்வளோ மோசமான பார்ப்பாரா? ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து செலியன் எல்லாத்தையும் கேட்டு வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போகும்போது வழியில் எலியில் பார்க்குறாங்க. எலியில் பார்த்தோன்னே இங்கே செலியன் ஒரு மாதிரி இருக்கிறது எலியில் பார்க்குறான். என்ன சரியா என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைடா டேடியை பார்க்கறதுக்காக கிச்சனுக்கு போயிருந்தேன், க்ளவுட் கிச்சனுக்கு. சரி என்னாச்சு அதில்? இல்லை அங்கே டேடி பேசுறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஏன்டா டேடி என்ன பேசுனாங்க அப்படின்னு கேட்கும்போது, டேய் அம்மாவை இந்த கெட்டுப்போன பிரியாணியில் மாட்டி விட்டாங்களே அது வேறு யாரும் கிடையாதுடா, டேடி தான்டா அப்படின்னு சொல்லும்போது எழுதி சொல்கிறாங்க. அதான் எனக்கு முன்னாடியே தெரியுமாடா, கண்டிப்பாக அம்மாவை இப்படி ஒரு கஷ்டத்தில் தள்ளுறதுக்கு அப்பாவை தவிர வேறு யாராலையும் முடியாதுடா. டேடி நல்லவரே கிடையாது, அது உனக்கும் இனியாவுக்கும் தான் புரிய மாட்டுது அப்படின்னு எழில் சொல்ல சரின்னு சொல்கிறான். கண்டிப்பாக எழில், நான் இன்றைக்கி தான் புரிஞ்சுக்கிட்டேன் டேடியை பற்றி. இவர் இருக்கிறதுலே உலகத்துலேயே ரொம்ப பெஸ்ட்டு டேடி கிடையாது, இருக்கிறதுலே ரொம்ப ஒஸ்ட்டு டேடி இவர் தான்டா. இவரை சும்மா விட்டோம்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக இவரால் நமக்கும் அம்மாவுடைய வாழ்க்கைக்கும் கண்டிப்பாக கெட்ட பேர் தாண்டா ஆகும். அம்மா உழைச்சி வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், நம்ம நல்ல நிலைமைக்கு கொண்டு போகணும்னு சொல்லி கஷ்டப்பட்டுருக்காங்கடா. ஆனால் இவர் அம்மாவுடைய பிஸ்னஸ் எப்படி கெடுக்கலான்னு பார்க்குறாரு. கண்டிப்பாக இவரை சும்மா விடக்கூடாது எழில் அப்படின்னு சொல்லும்போது எழில் சொல்கிறான், கண்டிப்பாக சரியா, அதுக்கு நாம் சும்மா இப்படி பேசினா வேலைக்கு ஆகாதுடா. நீ திரும்பவும் க்ளவுட் கிச்சனுக்கு போ, டேடி கூட இரு. டேடி அந்த ஆனந்துக்கிட்ட சொல்லி இந்த ஸ்வீட் ஆர்டரில் என்ன பண்ணலான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுவார். அதை மட்டும் எப்படியாவது வீடியோ எடுத்து வந்துரு. அதுக்கப்புறமா டேடியை நம்ம சரியாக ஒரு பதிலடி கொடுத்துடலாம்டா அப்படின்னு எழில் சொல்லவும் செலியன் ஒன்று ஓகே எழில் கண்டிப்பாக நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு செலியன் திரும்ப கிளம்பி க்ளவுட் கிச்சனுக்கே போகிறான்.